பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களை சந்திக்கிற நேரலில் பார்க்கலாம். அவர் வந்தது நல்ல ஒரு அவருக்குள்ள இருக்கக்கூடிய உணர்ச்சியை எடுத்து சொல்லக்கூடிய அளவில் அவர் வந்திருந்தாங்க. எனக்கு பை சான்ஸ் அண்ட் டாக்டர் அனிர்பன் கங்குலி கேட்டுட்டு இருந்தார், நீங்கள் வரக்கூடாதா ஒரு தரம் அப்படின்னு. நான் வரேன்னு சொல்லியிருந்தேன். போன தடவை ஒரு தடவை டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, அப்போ வர முடியாமல் போயிடுச்சு. நான் ஒரு விதமான தொடர்ச்சியை பற்றி அவரே தான் எனக்கு ஞாபகத்தினார். அந்த தொடர்ச்சியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் என்றைக்கு வரணுமா இருந்ததோ அன்றைக்கி தான் பார்லிமெண்ட்டில் ஒரு பெரிய சர்ச்சைக்கு நான் பதில் கொடுக்கணுமா இருந்துச்சு. 4ஆம் தேதி எனக்கு தெரியாது, நான் அன்றைக்கி பார்லிமெண்ட் இருக்குன்றதுனால இவர்கிட்ட சொல்லிட்டு மன்னிச்சிடுங்க நான் வரல அப்படின்னு. ஆனால் அவர் இந்த தடவை நான் இங்கே வந்தபோது சொன்னாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, நீங்கள் என்றைக்கு வரதா இருந்தீங்க, என்றைக்கு கேன்சல் பண்ணீங்க, ஏன் வந்து வரல, அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் ஞாபகம் இல்லைங்கன்னு அவர் எடுத்து சொன்னார். எந்த நேரத்தில் நீங்கள் இங்கே ஆசிரமத்துக்கு விசிட் பண்ணோமோ அந்த நேரத்தில் நீங்கள் பார்லிமெண்ட்டில் பதில் கொடுத்துட்டு இருந்தீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டாங்க. ஸோ அது ஒரு தெய்வாதீனம், ஒரு சந்தர்ப்பம். ஆனால் இன்னைக்கு அவங்க திருப்பி ஞாபகம் கொடுத்ததுனால 50வது வருஷம் நிறைவேற முன்பு அதுக்கு நிறைவேற போகுது அப்படிங்கிற போது அது முடிவடைகிறதுக்கு முன்னாடியே ஒரு தரம் வந்து ஆரோவில் விசிட் பண்ணோன்னு வந்திருக்கேன். அந்த மாத்திரை மந்திருக்கு இப்போ இங்கேருந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். அதை தவிர இந்த பள்ளிக்கூடத்தை பற்றி ரொம்ப நாளாக நான் சின்ன வயசுலேருந்து நிறைய பேரை சொல்லி கேட்டிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கே படித்த சில பேர் என்னோட காலேஜில் இருந்தாங்க. அவங்களுடைய இங்கே இருந்து படித்த அனுபவங்களை நான் காதால் கேட்டிருக்கிறேன். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்பேற்பட்டது, படிப்புக்கு உகந்தது, தனித்தன்மையை வளர்க்கக்கூடியது, அதே சமயத்தில் பிள்ளையில் நேச்சுரலாக இருக்கக்கூடிய திறனை வெளியில் எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிறதுனால ஒரு அசாதாரணமான ஒரு உதாரணமாக எடுத்து காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு பள்ளி, பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பள்ளிக்கூடம். அதையும் பார்த்துட்டேன். இப்போ நான் இங்கேருந்து மாத்திரை மந்திரம் போகலான்னு. இந்த இடைக்கால பட்ஜெட் வந்து ஆசிரமம் தமிழகத்தில் அதிமுக கூட்டணிகளை அமைக்குமா அமைக்காதுன்ற ஒரு கேள்வியா இருக்கு. சம்பந்தமா யாருமே வந்து வாயை சொல்லல. நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஒன்றும் சொல்ல முடியாது. அதுக்கு எனக்கு அதிகாரப்பூர்வமாக அதை பற்றி பேசுறதுக்கான உரிமை இல்லை. இல்ல, பேசக்கூடியவங்க கட்சியில் இருக்காங்க, அவங்க பேசுவாங்க. தம்பித்துறை என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க பிஜேபி கிட்ட கீழே இறங்கி போக மாட்டோம், அவங்களுக்கு தேவைன்னா அவங்க எங்க கிட்ட வரட்டும், நாங்க யாரு தலைமையிலையும் கூட்டணி அமைக்க மாட்டோம் என்று திட்டவட்டமா தெரிவிச்சிருக்கீங்க. இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்ன? பிஜேபியோட நடவடிக்கை என்ன? நான் கூட்டணி பத்தி ஒன்றும் பேச முடியாதுங்க. நான் எனக்கு அதிகாரப்பூர்வமா கூட்டணியை பத்தி பேசுறதுக்கான ஒரு விதமான ஆத்தரைசேஷனும் இல்லை. அதனால பட்ஜெட் வந்து பார்லிமெண்ட் தேர்தலை முன்னிறுத்தி தான் போடப்பட்டிருக்கு. ஒரு அதிகார மீறலான பட்ஜெட்ன்ற மாதிரி எதிர்கட்சிகள்லாம் தொடர்ச்சியா குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. உங்களோட கருத்து இந்த பட்ஜெட்டுங்கிறது மக்களை மனசுல வச்சுட்டு சொன்ன பட்ஜெட், மக்களுக்கு தேவையான உரிமைகளை கொடுக்கக்கூடிய பட்ஜெட், மக்களுக்கு ரொம்ப நாள கோரிக்கையில் இருந்த விஷயங்களை நிறைவேற்றக்கூடிய பட்ஜெட். இதெல்லாம் பண்ணிட்டாங்களேன்ற ஒரு விதமான அதிர்ச்சியில் சட்டத்துக்கு விரோதமானது, நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு விரோதமானது அப்படின்னு பல விதமாக சொல்லலாம். ஆனால் மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டிய உரிமை ஒரு கடமை ஒவ்வொரு கவர்மெண்ட் மேலேயும் இருக்குது. அதை தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அதனால் இதில் சட்டத்துக்கு புறமா ஒன்றும் பண்ண முடியாது அங்கே பார்லிமெண்ட். விவசாயிகளுக்கான திட்டங்கள் வந்து ஏற்கனவே புதுச்சேரி அரசும் வந்து கர்நாடக அரசும் இந்த திட்டங்கள்லாம் வந்து ஏற்கனவே நடைமுறைப்படுத்தியிருக்கு. இதையே தான் வந்து பிரதமர் வந்து மீண்டும் அறிவிச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான பலவிதமான மாநிலங்களில் பல விதமான திட்டங்கள் இருக்குது இல்லைங்களா. ஒவ்வொரு மாநிலம் ஒவ்வொரு விதமாக அதை கையாளுறாங்க. மத்திய அரசின் மூலமாக விவசாயிகளுக்கு பல தரப்பட்ட திட்டங்கள் இருக்குது. விவசாயிகளுக்கு காப்பீடு திட்டம் கொடுத்தாங்க, இரிகேஷனுக்கு திட்டம் கொடுத்தாங்க. அதே மாதிரி அந்த அவங்க உழுகின்ற அந்த நிலத்தின் என்ன சொல்றது நிலைமை, சாயில் ஹெல்த் எப்படி இருக்கு, சாயில் ஹெல்த் கார்டு இருக்குது. இந்த மாதிரி மத்திய அரசு மூலமாக நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இதையும் இப்போ வரைக்கும் கொடுக்கப்பட்ட கடனை தீர்க்கிறதாகவோ இல்லை இப்போ வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற மினிமம் சப்போர்ட்டில் இன்னும் ஒரு 5 ரூபா சேர்த்து போடுறதோ இல்லாமல் அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு இவ்வளவுன்னு ஒரு விதமான ஊதியம், அதாவது அவங்களுக்கு ஒரு இன்கமாக கொடுக்குறோம்.
நீங்கள் கொடுக்கக்கூடிய மீதி எல்லா ஸ்கீமும் கொடுத்துக்கிட்டு இருக்கையிலேயே அவங்களுக்கு ஒரு இன்கமும் கொடுக்குறோம் 2 ஹெக்டருக்கு மேடம் பேசிஸை வச்சுட்டு. அதனால் சின்ன விவசாயிகள் எல்லாருக்கும் இதன் மூலமாக பெனிஃபிட் கிடைக்குன்ற அந்த நம்பிக்கையில் தான் பண்ணப்பட்டிருக்கு. நாங்களும் தானே கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா கொடுங்க. விவசாயிகளுக்கு யார் கொடுத்தா யார் வேணாங்கிறாங்க. எத்தனை பேர் கொடுக்க முடியுமோ கொடுக்கணும். அவங்கள அதனால தான் அன்னதாத்தா அப்படிங்கிறோம். அதனால் மாநில அரசு கொடுத்தா மத்திய அரசு கொடுக்கக்கூடாதுன்னு சட்டம் ஒன்று. ரஃபேல் விமானத்தில் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டுட்டே இருக்கு. நீங்க அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த கருத்து வந்து முதன்மையாக தான் காங்கிரஸ் வச்சு தேர்தலை வந்து எதிர்கொள்றதா பல்வேறு இதில் போயிட்டு இருக்கு. இதுக்கு பாஜக இந்த தேர்தலில் இந்த ரஃபேல் குற்றச்சாட்டு வந்து எதிரொலிக்க முடியும். ரஃபேல் குற்றச்சாட்டுங்கிறது ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு. இதை நான் பலவித மேடைகளில் எடுத்து சொல்லியிருக்கேன். பார்லிமெண்ட்லையும் ரொம்ப விவரமாக எடுத்து சொல்லியிருக்கேன். ஒரே வரியில் சொல்லணும்னா தூங்கிட்டு இருக்கிறவங்கள எழுப்பலாம். ஆனால் தூங்குற மாதிரி நாடகம் பண்ணிட்டு இருக்கிறவங்கள எழுப்ப முடியாது. பதில் எல்லா கேள்விக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆதாரம் இல்லாமல் திருப்பி நான் சொன்ன பொய்யே சொல்லிக்கிட்டு இருப்பேன்னு சொன்னால் தூங்குறவங்கள எழுப்ப முடியும், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியும். தமிழகத்தை சேர்ந்தா ஒரு மேடம்